வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சான்ற பெருமக்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டுள்ள ஆன்மீக உள்ளங்கள் அனைவரையும் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் சார்பாக வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்பதிலே மகிழ்ச்சியும் நிறைவும் பெறுகின்றோம். இருப்பது நானல்ல பிரபஞ்சம் என்ற தலைப்பில் சில கருத்துக்களை நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். பேசியதே நான் இல்லை, கண்கள் தானே. நினைத்ததே நான் இல்லை, நெஞ்சம் தானே. என்ன ஒரு பழைய பாட்டு இருக்குது. அது மாதிரி இருப்பதே நான் இல்லை, பிரபஞ்சம்தான் ஒரு தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. இருப்பது நான் என்று தான் எல்லோரும் நினைக்கிறோம். இப்போ நான் அல்ல அப்படின்னா எப்படி உண்மையாகும் என்பது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அத்வைதம், துவைதம், விசிஷ்டாத்வைதம் என்ற 3 அமைப்புகள் ஆன்மீக உலகத்தில் உண்டு. அத்வைதம் என்றால் எல்லாமே ஒன்று, 2 அல்ல என்று பொருள். துவைதம் என்றால் 1 அல்ல 2, படைப்பவன் படைக்கப்படுபவன் என்று 2 உண்டு. விசிஷ்டாத்வைதம் என்றால் 2 தான், ஆனாலும் ஒன்றுக்குள்ளேயே தான் இருக்குது. இந்த தலைப்பு விசிஷ்டாத்வைதத்தை சார்ந்த தலைப்பு தான். எப்படி ராமகிருஷ்ண பரமஹம்சர் இந்த 3 கோட்பாடுகளை விளக்குவதற்காக ஒரு எளிமையான சாமியத்தை பயன்படுத்துவார். 3 பொம்மைகள், ஒரு சக்கரை பொம்மை, ஒரு துணி பொம்மை, ஒரு கல் பொம்மை. இந்த 3 பொம்மைகளையும் தண்ணீரில் போட்டால் சர்க்கரை பொம்மை கரைந்து தன்னை இழந்து நீராகவே மாறிவிடும். துணி பொம்மை தண்ணீரை தன்னுள் வாங்கி முழுமையாக அதற்கு அர்ப்பணித்துவிடும். ஆனாலும் அந்த துணி பொம்மை என்ற தனித்துவம் இருந்து கொண்டே இருக்கும். கல் பொம்மை நனைமே தவிர தண்ணி உள்ளே போகிறதுக்கு இடம் கொடுக்காது. இப்படி தன்னிலை இழந்து மூலத்தோடு மூலமாக கலந்து விட்டதல்லவா சர்க்கரை பொம்மை. அது அத்வைதம். நான் அல்ல, எல்லாம் இந்த மூலப்பொருள் தான் என்பது அத்வைதம். கல் பொம்மை நனைந்ததே தவிர எனக்குள்ள நீ உள்ளே வர முடியாது கண்ணா, அப்படியே நில்லு வெளியே. நான் நனைவனே தவிர உன்னை உள்ளே விட மாட்டேன். கோயிலுக்கு வந்து கும்பிடுவனே தவிர உன்னை தேட மாட்டேன் என்று தனித்தன்மை இழக்க விரும்பாத ஆணவம் சார்ந்தது இந்த துவைத்தம். விசிஷ்டாத்வைதம் நீதான் என் மூலப்பொருள் என்று முழுமையாக உள்வாங்கிக் கொண்டு அந்த நீர்த்தன்மையை தன்னுள் ஏற்றுக்கொண்டு அதை அனுபவித்தாலும் தன் தன்மை இழக்காது இருப்பது. இது விசிஷ்டாத்வைதம். இதையே மகரிஷி அவர்கள் ஒரு உதாரணம் சொல்லுவார். கையில் ஆப்பிள் வச்சுருக்கேன், நான் வேறு ஆப்பிள் வேறு, துவைத்தம். இப்போ அந்த ஆப்பிளை சாப்பிட்றேன், சாப்பிட்டு முடிச்சாச்சு, ஆப்பிள் இல்லை. எங்கே போச்சு? எனக்குள்ளே போயிடுச்சு. ஆனால் ஆப்பிள் இல்லையா என்றால் எனக்குள் இருக்குது. இறைப்பையில்
அது கூழாக இருக்குது. செரிமானம் முடிந்த பிறகு ரசம், ரத்தம், சதை, கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை என்று 7 தாதுக்களாக மாறிய பிறகு இப்போ ஆப்பிள் எங்கே? இல்லை. இருப்பது யார்? நான் மட்டுமே. இது அத்வைத்தம். அப்போ கையில் இருந்தபோது ஆப்பிள் வேறு, நான் வேறு, துவைத்தம். வயிற்றுக்குள் இருந்தபோது அதனுடைய தனித்தன்மை இருந்தது, ஆப்பிளுடைய தனித்தன்மை இருந்தது. இது விசிஷ்டாத்வைதம். முற்றிலும் என்னோடு ஐக்கியமாகி தன்வயமான பிறகு ஆப்பிள் அங்கே இல்லை. இது அத்வைத்தம். இதுபோல் மனித வாழ்க்கையிலேயும் 3 நிலைகள் உண்டு. ஒன்று, நான் செய்கிறேன், நான் வாழ்கிறேன், நான் சாதிக்கிறேன், எல்லாமே எனக்குள் அடக்கம். நான் சொன்னால் எல்லாரும் கேட்கணும். ஆனால் யாருடைய வார்த்தைக்கும் நான் கட்டுப்பட மாட்டேன். என்னை எல்லாரும் போற்றி துதிக்கணும். டிவியை திறந்தா, பேப்பரை திறந்தா தினமும் என் ஃபோட்டோ வரணும். ஆனால் ஒருத்தரையும் நான் மதிக்க மாட்டேன் என்று பொருள், புகழ், செல்வாக்கு, புலன் இன்பங்கள் அனைத்திலும் தானே உயர்ந்தவன் என்று தன்னைத்தானே உயர்த்தி கொள்கின்ற ஆணவம் சார்ந்த வாழ்க்கை துவைத்தம். இன்றைக்கு உலகிலே 99.9% மக்கள் இந்த துவைதத்தில் தான் அடங்குவார்கள். மடங்களும் விதிவிலக்கு அல்ல. ஏன்னா யாரும் தெய்வத்தின் திருவடிவங்கள் தான் இந்த பிரபஞ்சம், இந்த விக்கிரகம், இந்த பூசாரி, இந்த பக்தர்கள் எல்லோரும் ஒரு மூலத்திலிருந்து வந்தவர்கள் என்று எங்கேயும் பேசப்படுவதில்லை. உணர்ந்தார்களா என்பது கூட ஒரு கேள்விக்குறிதான். அடுத்து நம்மை போன்ற ஒரு சிலர் நம்முடைய வாழ்க்கையில் பல அனுபவங்களை பெறுகிறோம். இன்பம், துன்பம், அமைதி, பேரின்பம் என்று 4 வகையிலே பல அனுபவங்களை பெறுகிறோம். இவற்றுக்கு காரணம் யார்? வள்ளுவ பெருந்தகை மிக அற்புதமான 2 குறட்பாக்களை கொடுத்தார். மகன் தந்தை காற்றும் நன்றி அவையத்து முந்திருப்ப செயல். மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொள் எனும் சொல். இந்த வார்த்தைகளை கவனிங்க. தந்தை மகற்காற்றும் நன்றி என்கிறார். இப்போ குடும்பத்தில் குழந்தைகளை பெறுகிறோம். அந்த குழந்தைகளை பாதுகாத்து வளர்த்து ஆளாக்கி நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவது கடமையா இல்லை ஏதோ இயல்பா என்று கேட்டால் வள்ளுவ பெருந்தகை சொல்கிறாரு, தந்தை மகற்காற்றும் நன்றிங்கிறார். நன்றி எப்போ உருவாகும்? ஒரு நன்மையை பெற்றுக்கொண்டால்தான் எனக்கு நன்மை செய்தவருக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற நன்றி உருவாகும். அப்போ நன்றி என்றாலே ஏற்கனவே பெற்ற நன்மைகளுக்கு திருப்பிச் செலுத்துகின்ற உணர்வு. இந்த நன்றி உணர்வு தான் இறை உணர்வுக்கும் அடிப்படை. ஏதோ ஒரு முழுமுதற் பொருள் இருந்து கொண்டு எல்லாவற்றையும் அரவணைத்து காத்து கொண்டிருக்கிறது. அந்த முழுமுதற் பொருளுக்கு நான் வணக்கம் செலுத்த வேண்டும் என்கின்ற நன்றி உணர்வு தான் இறை உணர்வுக்கு அடிப்படை. அப்போ நம்மில் இருந்து வந்த மகனுக்கு நாம் செய்வது எப்படி நன்றியாகும்? இதை சிந்திக்கின்ற போதுதான் நம்முடைய குழந்தைகள் சாதிக்கின்ற சாதனைகள், அதன் மூலம் நாம் பெறுகின்ற புகழ், பெருமை, பொருள் ரீதியான நன்மைகள், மன ரீதியான நிறைவு, மகிழ்வு, பெருமிதம், இவை எல்லாவற்றுக்கும் நான் மட்டுமே காரணமா
இல்லை குழந்தை மட்டுமே காரணமா என்றால் இந்த ரெண்டுக்கும் மேலே இன்னும் சில அமைப்புகள் காரணம் ஆகின்றன. இப்போ நான் மட்டுமே காரணம்னு நினைக்கிறாங்க பல பேர். உன்னை பெற்று வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கி கல்யாணம் பண்ணி எல்லாம் பண்ணினா என்னை கொண்டு முதியோர் இல்லத்திலேயே விட்டுட்டு போகிறேன் என்று நினைக்கின்ற வயதானவர்கள் கிட்டத்தட்ட 90% இந்த கேட்டகரிக்குள்ளே வரும். அப்போ நான் வளர்த்திருந்தால் என்னுடைய நோக்கத்தின்படி அல்லவா வளர்ந்திருக்க வேண்டும். அது தனித்தன்மையோடு அல்லவா வளர்ந்திருக்கிறது என்னுடைய குழந்தை என்றால் அவனுக்குள் இருந்த சில ஆற்றல்கள், அவனுடைய அக்கறை, அவனுடைய ஈர்ப்புத்தன்மை, அவனுடைய கிரியேட்டிவிட்டி, படைப்பாற்றல், இப்படி பலவற்றை பயன் கொண்டு நான் செய்த உதவிகளையும் அவன் பயன் கொண்டு தன் வாழ்க்கையில் அவன் சாதித்தான். அப்போ என்னுடைய பொறுப்பும் உண்டு என்றாலும் அவனுடைய பொறுப்பு இல்லை என்றால் அவன் படிச்சிருக்க மாட்டான் இல்லை, நல்லபடியாக வளர்ந்துருக்க மாட்டான் இல்லை. அப்போ இரண்டும் இணைந்ததனால் பெற்ற சாதனை அது. சரி, அப்போ எல்லா பெற்றோருக்கும் எல்லா குழந்தைகளுக்கும் ஒரே மாதிரி வாழ்க்கை அமைந்திருக்க வேண்டுமே. ஒரு தம்பதி பெற்ற 2 குழந்தைகள் 2 மாதிரிலாம் இருக்குது. அப்போ ஏதோ ஒன்று காரணம். என்னுடைய பிரசவத்திற்கும் வளர்ப்பிற்கும் குழந்தையின் திறத்திற்கும் அப்பாற்பட்ட ஏதோ ஒன்று காரணம். அது என்ன என்று பார்க்கின்ற போது தான் நன்றி என்ற வார்த்தைக்கு பொருள் புரியும். வள்ளுவர் சொல்கிறாரு, இப்போ உன் குழந்தையின் மூலமாக நீ பெற்ற பெருமிதம், நன்மைகள், மேன்மைகள் அனைத்திற்கும் அவன் மட்டும் காரணமல்ல, நீ மட்டும் காரணமல்ல, உனக்கு முன் 5 தலைமுறைகள் செய்த பூர்வ கர்ம புண்ணிய பலன்கள் காரணம். அப்போ ஒரு வெற்றி என்பது 7 என்று எடுத்துக்கொண்டால் 7இல் 1 பங்கு அந்த குழந்தையின் திறம், 7இல் 1 பங்கு பெற்ற தாய் தந்தையின் திறம், 7இல் 5 பங்கு கணவன் மனைவியுடைய முன்னோர்களின் புண்ணிய பலன். அப்போ இந்த தம்பதியர் இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு செய்தது 7இல் 1, ஆனால் தூக்கின்ற பலன் 7. அப்போ 1 போட்டு 7 அனுபவிக்கிறியே, 6க்கு நீ நடு செலுத்த வேண்டாமா? 1 போட்டு 7 அனுபவிக்கிறோமே, அப்போ மீதி 6க்கு நம்ம நன்றி செலுத்த வேண்டாமா? அதுதான் தந்தை மகற்காற்றும் நன்றி அவயத்து முந்திருப்ப செயல். சரி, மகனுடைய கடமை என்ன என்றால், மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணூற்றான் கொள் எனும் சொல். குழந்தைகள் சாதனைகளை சாதிக்கின்ற போது சமுதாயம் நம்மை பாராட்டுகிறது அல்லவா? இப்படிப்பட்ட குழந்தையை பெற்றுக்கிறது என்ன புண்ணியம் பண்ணினாங்களோ இவங்க, பாராட்டுறாங்கல்ல. அந்த பாராட்டு எங்கே காரணம் என்ன? அவருடைய சாதனை தானே. அப்போது முதல் தலைமுறையிலிருந்து இந்த குழந்தை 7வதாக பிறந்ததே, இந்த தலைமுறை வரைக்கும் தொடர்ந்து வந்த புண்ணியங்கள் எல்லாம் அவன் இணைத்து தன் திறத்தை அதனோடு இணைத்து ஒரு சாதனை சாதித்தான் அல்லவா? அவன் இது அத்தனை 6 தலைமுறைகளுக்கும் செய்கின்ற உதவி அது. எனவே மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணூற்றான் கொள் எனும் சொல். அப்படி பிறக்கின்ற ஒவ்வொரு பிறப்பும் சாதனையாளனாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு துணையாக அமைவது அவனுடைய கர்ம பலன். இப்போ அடுத்த கேள்வி, இந்த கர்ம பலன் யாருடைய டிபார்ட்மெண்ட்? யார் இதை வழிநடத்துகிறாங்க? இந்த கர்ம பலனுக்கு சூத்திரதாரி யார்? கீதை சொல்கிறது, வினை, வினை பலன்,
வினை தலைமை, இவற்றை இறைவன் உலகுக்கு உண்டு பண்ணவில்லை, இயற்கையே இங்கனம் செய்விக்கிறது. மிக அற்புதமான ஸ்லோகம் பகவத்கீதையில். வினை, வினை பலன், வினை தலைமை, 3. செயல், செயலுக்குரிய பலாபலன். இந்த செயலுக்குரிய பலாபலன் இன்னது என்று நிச்சயிக்கின்ற ஒரு தலைவன். வினை, வினை பயன், வினை தலைமை. இவை 3ம் இறைவன் உலகுக்கு உண்டு பண்ணவில்லை, இயற்கையே இங்கனம் செய்விக்கிறது. ஒரு ஐயம் எழலாம். அப்படி என்றால் இறைவன் வேறு, இயற்கை வேறா? இறைவன் வேறு, இயற்கை வேறு என்று நினைப்பது துவைதம். இறைவனே இயற்கையும் ஆனான் என்பது அத்வைத்தம். அப்போ இயற்கை என்பது என்ன? அதை தெரிஞ்சால் தானே இது துவைத்தமா அத்வைத்தமா புரிந்து கொள்ள முடியும். மகர்ஷியினுடைய விளக்கத்தை மையம் கொண்டால்தான் இயற்கைக்கு பொருள் கிடைக்கும். நமக்கு புரிந்த இயற்கை என்பது இயற்கை காட்சிகள், பூந்தோட்டம், அருவி, கடற்கரை, மலைவாசஸ்தலம், இதுதான் இயற்கை நம்மை பொறுத்த வரைக்கும். ஆனால் மகர்ஷி என்ன சொல்கிறாங்க? இயல்புக்கத்தால் இயங்குகின்ற அனைத்தும் உள்ள இடம் இயற்கை. அதென்ன இயல்பூக்கம்? சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் தன்னை தக அமைத்துக் கொள்ளுகின்ற அறிவின் திறம் இயல்பூக்கம். அது எப்படி? காலையில் மல்லிப்பூ மாதிரி இட்லி இருந்தால் தான் சாப்பிடுவேன். கொஞ்சம் கட்டியாக இருந்தாலும் கூட தட்டு பறக்கும். வெளியூர் போய் நார்த் இந்தியா போயிட்டோம் வச்சுங்களேன், அங்கே ஏது இட்லி, காஞ்சி போன சப்பாத்தி தான், ரொட்டியும்பாங்க. அதை மென்று முழுங்குறதுக்குள்ளே கடவை பல்லாம் கலண்டு போயிடும். இப்போ அங்கே போன இந்த மனுஷன் சாப்பிடாம என்ன உண்ணாவிரதமாக இருக்கிறாரு, சாப்பிட்றாருல்ல, கேட்டால் என்ன பண்ணுறது, இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணித்தானே ஆகணும். அதுக்கு பேர் தான் இயல்போக்கம். இப்படி எந்த சூழ்நிலையில் நாம் வாழ்கின்றோமோ அதற்கு தகுந்தாற்போல் நம்மை தக அமைத்துக் கொள்கின்ற, அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளக்கூடிய இயல்புக்கு தான் இயல்பூக்கம் என்ற வார்த்தையே. இது எங்கே தோன்றியது? தெய்வத்திலிருந்து ஆதி சிவம் எழுச்சி பெற்று சக்தி என்ற துகள் ஆன போது தோன்றியது இந்த விதி, இயல்பூக்க விதி. அந்த இறை துகள்கள் கோடிக்கணக்கில் இணைந்து இணைந்து வெளிப்பட எலக்ட்ரான் என்ற விண்கள் தோன்றின. அந்த விண்ணுக்கு தான் பிரம்மம் என்று பேர். அந்த விண்கள் இணைந்த இந்த பிரபஞ்சத்திற்கு பிரம்மலோகம் என்று பேர், யூனிவர்ஸ் என்று விஞ்ஞானம் சொல்கிறது. இயல்போக்கத்தின் மூலம் எழுச்சி பெற்று உருவான இந்த பிரபஞ்சத்திற்கு இயற்கை என்பது தமிழ் சொல். அப்போ பிரபஞ்சம் என்ற சம்ஸ்கிருத வார்த்தைக்கு தமிழ் சொல் இயற்கை. இயல்புக்கத்தால் இயங்குகின்ற அனைத்தும் உள்ள இடம் இயற்கை. அப்போ செயலுக்கேற்ற விளைவு என்ற விதி இந்த பிரபஞ்சத்திற்குள் தான் தோன்றிய தவிர பிரபஞ்ச தோற்றத்திற்கு மூலப்பொருளாகிய தெய்வத்தில் அது இல்லை. அப்போ தெய்வத்தில் இல்லாத ஒன்று எப்படி தோன்ற முடியும்? அடுத்த கேள்வி. தெய்வத்தில் இல்லாத ஒன்று எப்படி தோன்ற முடியும்? எது காரணி என்றால், அந்த சிவ பொருள் மெய்ப்பொருளுக்குள் 6 தன்மைகள் உள்ளடக்கம் பெற்றிருக்கின்றன என்கிறது சைவ சித்தாந்தம். அகோரம், ஈசானம், தத்புருஷம், சத்யோஜதம், வாமதேவம், திருவதனம் என்று 6 முகங்கள் சிவனுக்கு உண்டு என்று சைவ சித்தாந்தம் பேசுகிறது.
இதையே மகர்ஷி அவர்கள் விஞ்ஞானபூர்வமாக கினமேட்டிக், கியூரிங், ஹைலி டிரான்ஸ்பரண்ட், மைட்டி, டார்க் அண்ட் ஃப்ளூயிட் மேட்டர் என்று 6 பண்புகள் சுத்தவெளிக்குள் அடக்கம் பெற்றிருந்ததனால்தான் எழுச்சி பெற்று பிரபஞ்சமானது என்று சொல்கிறது. அந்த சைவ சித்தாந்தம் சொன்னதே அந்த 6 முகங்களில் ஒன்று தத்புருஷ. புருஷ என்றால் அறிவு. தெய்வமே அறிவாக இருக்கிறது, தத்புருஷம். அந்த அறிவின் தன்மை என்ன என்றால், அந்த கான்சியஸ்னஸ் என்ற வார்த்தைக்கு மகரிஷி தான் ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்கிறார். எனக்கு தெரிந்து வேற எங்கேயும் அதுக்கு விளக்கம் இல்லை. கான்சியஸ்னஸ் இஸ் நத்திங் பட் ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன் இன் எவ்ரிதிங், எவ்ரி மோஷன், அட் ஆல் டைம்ஸ் இன்னொரு விளக்கம் சொல்கிறார். அறிவு என்பது எல்லா தோற்றங்களிலும், எல்லா இயக்கங்களிலும், எல்லா காலங்களிலும் ஒரு இயக்க சீர்மையாக அமைவது அறிவு. அந்த சீர்மை இருப்பதனால் எழுச்சி பெற்ற சுத்தவெளியில் இயக்கத்தில் ஒரு ஒழுங்கு தோன்றியது. அறிவு இல்லைன்னா ஒழுங்கு இருக்காது. அறிவுக்கு ஒழுக்கம் என்று பேர். இப்போது குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. ஒரு குழந்தை அந்த ஷூவை கழட்டி, சாக்ஸெல்லாம் கழட்டி ஒழுங்காக எடுத்து ஷூ ரேக்கில் வைக்குது. இன்னொரு குழந்தை ஒரு கால் இப்படி உதறச்சு, இன்னொரு கால் இப்படி உதறச்சு, ரெண்டு திசையில் போய் விழுந்தது. அம்மா என்ன சொல்கிறாங்க? அறிவுகட்ட கழுத, இதெல்லாம் யார் எடுத்து வைக்கிறது? அப்போ அறிவு கெட்டு போனால் அங்கொன்று இங்கொன்று செதறும். அறிவு ஒழுங்காக இருந்தால் அது ஒழுங்காக எடுத்து வைக்கும். அப்போ ஒழுக்கத்திற்கு மூலம் அறிவு, அறிவின் வெளிப்பாடு ஒழுக்கம். இது நம்ம பயன்படுத்துகிற மாதிரில சிந்திக்கல, அவ்வளோதான். எனவே அந்த அறிவின் சுத்தவெளிக்குள் அடங்கியிருந்த அறிவின் எழுச்சி இறை துகளாகிய போது இயல்புக்கு விதியாச்சு. விண்ணாகிய போது செயலுக்கேற்ற விளைவு என்ற நீதியாச்சு. அப்போ இயற்கை சட்டம் அல்லது தெய்வ நீதி அல்லது செயலுக்கு தக்க விளைவு என்ற இந்த விதிக்கு மூலம் இயல்போக்கம் என்ற விதி. Law of mutation is the basis for the law of nature. அந்த இயற்கை சட்டம், for every action there is an equal and opposite reaction. அந்த விதிதான் ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளும் ஒவ்வொரு தோற்றத்திற்குள்ளும் அமைந்திருக்கிறது. அந்த விதியின் கோட்பாட்டில் அமைந்தது தான் இந்த கருமையம். அந்த விதியின் கோட்பாட்டில், அந்த கருமையத்தில் பதிந்தது தான் அனுபவங்கள். அந்த அனுபவங்களின் தராதரம் என்ன? நன்மையா தீமையா? நற்செயலுக்கு பதிவு புண்ணியம், தீய செயலுக்கு பதிவு பாவம். அந்த பதிவுகளின் தொகுப்பு எவ்வளவு? புண்ணியம் மிகுதியா, பாவங்கள் மிகுதியா? அதுக்கு தக்க சந்ததியில் ஒரு சாதனை நிகழும் அல்லது வேதனை வரும். அப்போ சாதனையா வேதனையா என்பதை நிச்சயிப்பது புண்ணியமா பாவமா என்ற கர்மாக்கள். எனவே தந்தை மகர் காற்றும் நன்றி, மகன் தந்தை காற்றும் உதவி என்ற வள்ளுவ பெருந்தகை. இதற்கு மூலப்பொருள் தெய்வம் என்று சொன்னோம் இல்லையா? அந்த தெய்வத்தில் எந்த விதியும் கிடையாது. அதனால் வினை, வினை தலைமை, வினை பயன் என்ற மூன்றும் இறைவன் நிச்சயிக்கவில்லை, இயற்கையை இங்கனம் சேவிக்கிறது. அப்போது கீதையில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை இறைவன், இயற்கை. இறைவன் என்றால் என்ன? இறைந்து கிடப்பது இறைநிலை. அங்கு இங்கு எனாதபடி எங்கும் நீக்குமர நிறைந்திருப்பது இறைநிலை. இயற்கை இந்த பிரபஞ்சம். இப்போ இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற அனைத்தும் எதன் வெளிப்பாடு? கீதையில் இந்த பிரபஞ்சமே எனது கர்ப்பாசயம்,
கருப்பை. அதில் நான் என் கர்ப்பத்தை வைக்கிறேன். கர்ப்ப தானம் செய்யும் தந்தை நான். இந்த பிரபஞ்சமே எனது கர்ப்பாசயம். இந்த பிரபஞ்சம் எங்கேருந்து பிரசவமாச்சு? நாம் பிரசவமான சரி, இந்த பிரபஞ்சம் எங்கேருந்து பிரசவமானது? அந்த கணேசன் அழகாக ஒரு கவிதையில் சொன்னார், 1000 அம்மாக்கள் இப்போது, ஆதி அம்மா எப்போது? இப்போ ஆயிரக்கணக்கான அம்மாக்கள் இருக்கிறாங்க. முதல் அம்மா எப்போ? அதான் தாயுமானவன். அவனே தந்தை, அவனே தாய். எல்லாவற்றுக்கும் மூலப்பொருளான அந்த சுத்த வெளியிலிருந்து பிரசவித்தது தானே இறைத்துகள். அதுதானே விண்ணு, அதுதானே பிரபஞ்சம். எனவே இந்த பிரபஞ்சமே என்னுடைய கருப்பை. அதில் நான் என் கர்ப்பத்தை வைக்கிறேன். கர்ப்ப தானம் செய்யும் தந்தை நான். அப்போ கர்ப்பம் எங்கிருந்து வைக்கப்பட்டது? மூலப்பொருளிலிருந்து வைக்கப்பட்டது. எப்படி மனித உடலிலிருந்து சிறு துளி, ஒரு உயிர் அணு ஒரு குழந்தையாக பிரசவித்ததோ, இந்த உடலாக வாழ்ந்து கொண்டிருக்கிறதோ, அதே போல சுத்தவெளியிலிருந்து சிதறிய சிறு துளி இறைத்துகள். அப்படி சிதறிய பல இறைத்துகள் இணைந்துதான் விண்ணாச்சு. அவை இணைந்தது தானே பஞ்சபூதங்கள். அவை இணைந்தது தானே ஜீவராசிகள். அதில் முடிந்தது தானே மனித இனம். எனவே நம்முடைய பூர்வீகத்தை திருப்பி பார்க்கின்ற போது, ஹியூமன் இஸ் எ சாம்பிள் ஆஃப் தி யூனிவர்ஸ். மனித இனம் என்பதே பிரபஞ்சத்தின் பிரதிநிதித்துவம். சாமி அழகாக சொல்லுவாங்க, அண்டத்தில் கடவுளாய் அழைக்கப்படுபவன் பிண்டத்துள் உயிர் என பேசப்படுகிறான். கண்டத்து மேலே கருவில் நிலைத்தவன் அண்டத்தும் பிண்டத்தும் அவனையே காண்கின்றான். எனவே இந்த பிரபஞ்சத்தின் பிரதிநிதியாக ஒவ்வொரு மனிதனும் அமைந்ததற்கு காரணம் என்ன என்றால், சுத்தவெளியின் எழுச்சி மனிதத்தில் நிறைவேற்றது. பிரபஞ்ச உயிரின வரலாற்றின் இறுதி கட்டம் மனித உடம்பு, மனித வாழ்க்கை. எனவே தெய்வத்திற்குள் என்னென்னலாம் உண்டோ அனைத்தும் உள்ளடங்கியவன் மனிதன். அதனால் இருப்பது நான் அல்ல, பிரபஞ்சம். இதை பைபிளில் ஓல்டு டெஸ்டமெண்ட்டில் ஆதியாகமம் என்ற அதிகாரத்தில் முதல் வசனமே என்ன சொல்லுது? ஒரு நாள் தேவன் இந்த பிரபஞ்சத்தை படைக்க விரும்பினான். அவ்வாறே இந்த பிரபஞ்சம் உருவாகியது. 2ஆம் நாள் காற்று உலவ கடவுது என்றார், காற்று வந்தது. 3ஆம் நாள் அக்னி, 4ஆம் நாள் ஜலம். 5ஆம் நாள் இறைவன் பல்வேறு ஜீவராசிகள் உருவாகவும் அவை தம்மில் தாமே ஜீவன்களை உருவாக்கி கொண்டு சுகித்திருக்கவும் கடவுது என்று ஆசீர்வதித்தார். ஏன்னா 5 அறிவு வரைக்கும் உள்ள எந்த ஜீவனும் ஒரு பிரச்சனை உருவாக்கி கொள்ள முடியாது. கொஞ்சம் கவனித்து பாருங்கள். எந்த ஜீவனாவது வம்பிழுக்க முடியுமான்னு பாருங்கள். அந்த திறம் உள்ளவன் மனுஷன் மட்டும்தான். இவன் தானே பிரச்சனை உருவாக்கி கொள்ளலாம், பிரச்சனையை சால்வ் பண்ணலாம், பட் புதிய பிரச்சனையை உருவாக்கி கொள்ளலாம். இப்படி 6ஆம் நாள் இறைவன் தன்னை போல சாயல் உள்ள ஒன்றை படைக்க விரும்பி அவ்வாறே படைத்து அவனுக்கு ஆதாம் என்று பெயரிட்டு அழைத்தார். அப்போ தன்னை போல சாயல் என்றால் இறைவனிடத்தில் என்னெல்லாம் பண்புகள் உண்டோ அனைத்தும் உள்ள இடம் மனிதன். அதனால்தான் ஹியூமன் பீயிங் இஸ் எ சாம்பிள் ஆஃப் தி யூனிவர்ஸ். பிரபஞ்சத்தின் பிரதிநிதி ஒரு மனிதன்.
இன்னும் சொல்லப்போனால் தெய்வீகத்தின் பிரதிநிதியை சொல்லலாம், தெய்வ மானுஷ ரூபேன. எனவே அந்த தெய்வமே அனைத்துமாக மாற்றம் பெற்று நானும் அந்த தெய்வத்தின் ஒரு கூறுதான் என்று அறிந்து சிறக்கக்கூடிய திறம் அமைந்தவன் மனிதன். வேற எந்த ஜீவனும் தன் பூர்வீகத்தை பற்றி சிந்திக்க முடியாது, தன் வாழ்க்கையை பற்றி ஆராய்ச்சி செய்ய முடியாது. மனிதனுக்கு மட்டுமே அந்த திறம் உண்டு. அந்த அறிவு திறம், பகுத்து பார்க்கின்ற அறிவின் திறத்தை கொண்டு சிந்தித்தால் மனிதன் தன் பூர்வீகத்தை அறிந்து கொள்ள முடியும். என்ன பூர்வீகம்? பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நாம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். நீ ஒருவனை நம்பி வந்தாயோ இல்லை இறைவனை நம்பி வந்தாயோ? ஏன்னா ஒருத்தனை நம்பினா 1/7 தான், மூலத்தை நம்பினால் 6/7. அப்போ எது நமக்கு லாபம்? அதனால் அனைத்திற்கும் மூலப்பொருளாகிய அந்த தெய்வமே அனைத்துமாக பரிணமித்திருக்கிறது. உணர்ச்சியாய் சிந்தனையாய் உள்ளதே அறிவென்று உணர்ந்திருந்தேன் பல நாள். மேலும் உண்மை விளங்க உணர்ச்சிக்கு முன்னம் விண்ணில் ஒழுங்காற்றாய் இயங்கும் உனது திருநிலையும் அறிவே என உணர்ந்தேன் இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா. உணர்ச்சிக்கு முன்னம் விண்ணில் ஒழுங்காற்றாய் இயங்கும் உனது திருநிலையும் அறிவே. அந்த அறிவு தான் ஜீவன்களுக்கு முன்பு பஞ்சபூதங்களிலேயும் ஆதி நிலை வெளியில் அறிவும் விரைவுமாக அடங்கி உள்ள தன்மையே அணுமுதல் அனைத்துள்ளும். அந்த சுத்த வெளியே அறிவு விரைவு என்ற இறைத்துகளாகி அதற்குள் அடங்கியுள்ள தன்மை, எதற்குள்? சுத்தவெளிக்குள் அடங்கியிருக்கின்ற தன்மை இந்த இறைத்துகள்களை குவித்து அணுவாக்கி அந்த அணுவின் சேர்க்கையால் பஞ்சபூதங்களாகி இவை அனைத்தும் நிகழ்வதற்கான நீதி ஒழுங்கமைப்பாய் நேர்முக காட்சிகளாய். நீதி அதில் ஒழுங்கமைப்பு, நீதியை சார்ந்து வாழ்வது. அதனால் நீதி தேவன்னு பேர் நம்ம நீதிபதிகளுக்கெல்லாம். அப்போ நீதியை சரியாக பின்பற்றினால் நீதி தேவன்னு பேர். இல்லை என்றால் என்ன பேர்? நாளல் போல வளைவது தான் சட்டமாகுமா? அதை வளைப்பதற்கு வழக்கறிஞர் பட்டம் வேணுமான்னு கேட்டார் கவிஞர் வாலி. அது மாதிரி ஆயிடும். நீதி ஒழுங்கமைப்பாய் நேர்முக காட்சிகளாய் எத்தனை பொருட்களை நாம் பார்க்கவும் செய்கின்றோம், மறைப்பொருளும் உள்ளன. நிறைந்த திருவருளை நினைக்க நினைக்க என்னுள் இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா. இதெல்லாம் ஆராய்ந்து பார்க்கின்ற சிறப்பு நம்மை போல் சிலருக்குத்தானே கிடைச்சது. 700 கோடி மக்களில் இந்த வளம் எத்தனை பேருக்கு தெரியும்? இப்படி ஒவ்வொரு பொருளும் பரம அணு முதலாய் பார்வின் மீன் அனைத்தும் பம்பரம் போல் சுழன்று மிதந்து உருண்டு உன்னில் ஆடும் தரம் அறிவே என்னும் தத்துவம் உணர்ந்திட்டேன். தற்பரனாக உன்னை என்னுள் உணரப் பெற்றேன். தற்பரனாக, அதாவது மன்னவன், தென்னவன், வானவன், தானவன், 4 வார்த்தைகள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுக்கு என்ன பொருள்? மன்னவன் என்றால் இந்த மண்ணை ஆள்பவன், அப்படிதான் அர்த்தம். தென்னவன் என்றால் அது மன்னனே தான். ஆனால் உண்மையிலே இந்த 4 வார்த்தைகளுக்குள்ள பொருள் சிறப்பு மிக்கது. மண் அவனே மன்னவன். மண் என்றால் மூலதர மையம். இந்த உடல் சார்ந்த தேவைகளே சாஸ்வதம் என்று நம்பி அதை
பெறுவதற்காகவே கற்றுக்கொள்கின்ற வித்தைகளும் வளர்த்து கொள்கின்ற அறிவும் செய்கின்ற செயல்களும் ஆத்ம லாபத்திற்கு பயனாகாது. அந்த வாழ்க்கை தான் 700 கோடி மனிதர்களில் 90% அவன் மன்னவன், உடம்பு சார்ந்தே வாழ்கின்ற மனுஷன், அன்னமய கோஷம். தென்னவன், தென் புலம் என்றால் துரியம், உச்சி, சிந்திக்கின்ற திறம். அது ஏன் உச்சி சிந்தனை இணைத்தாங்க அப்படின்னா, மூளை ஒரு பெரும் பகுதி தானே தலைமைச் செயலகம். அந்த மூளையில் 4 டிபார்ட்மெண்ட் உண்டு. மெல்லுலார், ஹைப்போதலமஸ், லிம்பிக், லோப்ஸ் என்று 4 துறைகள் உண்டு. மெல்லுலார் என்பது கை கால் இயக்கங்களை கட்டுப்படுத்துவது. ஹைப்போதலமஸ் என்பது பசி தாக உணர்வுகளை வெளிப்படுத்துவது. லிம்பிக் என்பது இன்ப துன்ப உணர்வுகளை வெளிப்படுத்துவது. லோப்ஸ் என்று சொல்லக்கூடிய மேல் மூளை, உச்சி, தென்புலம், அதுதான் சிந்தனை, ஆராய்ச்சி, தெளிதல், புரிதல், நினைவு கொள்ளுதல், திட்டமிடுதல், செயலாற்றுதல், பயனடைதல். இதெல்லாம் அந்த மேல் மூளையுடைய சாமர்த்தியம். அதனால் மூளையிலேயே, மூளை என்று சொன்னால் எங்கே சிறப்பு என்றால் தென்புலம் என்ற லோப்ஸ் என்று சொல்லக்கூடிய உச்சிக்குத்தான் சிறப்பு. அந்த உச்சியில் நினைவு வைத்து வாழ்பவன் தென்னவன். எதையும் சிந்தித்து செயல்படக்கூடிய திறம், எண்ணி துணிக கர்மம் என்று வள்ளுவன் சொன்னது போல சிந்தனை செய்து செயல்படுத்துகின்ற திறம் வாய்ந்தவன் தென்னவன். அதுக்கடுத்து வானவன். வானம் என்றால் இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்திலே தான் எல்லா தோற்றங்களும் இயங்குகின்றன அல்லவா? இந்த அனைத்து தோற்றங்களும் பேதப்பட்டவை. பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்றாலும் சிறப்பு ஒவ்வா செய் தொழில் வேற்றுமையான். பேதங்கள் நிறைந்த இந்த வானம், பிரபஞ்சம், இதை கடந்து தெய்வத்தோடு லயமாகிவிட்டால் பேதம் கடந்த நிலை நிர்வாணம். ஆதிசங்கருடைய நிர்வாண சதகம்னு ஒரு பாடல் தொகுப்பு இருக்குதுங்க. ஆனால் நான் பல இடங்களில் பார்க்குறேன், நிர்வாணம் என்ற வார்த்தை எங்கெல்லாம் வருகிறதோ 3 சொல்லினா தான் பயன்படுத்துகிறாங்க. 2 சொல்லினா எங்கேயுமே பயன்பட்டதை நான் பார்க்கல. நான் புத்தகம் எழுதும்போது கூட கரெக்ஷனில் 3 சொல்லினா போட்டாங்க. அவங்க விளக்கம் சொல்லி இல்லை 2 சொல்லினா தான் வரணும் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்ல வேண்டியதாக போச்சு பதிப்பகத்தாருக்கு. என்ன பேதம் என்றால், நிர்வாணம் என்றால் ஆடை இல்லாத உடம்பு. 2 சொல்லினா போட்டிங்கன்னா நிர்வாணம், பேதம் கடந்த நிலை. அப்போ புத்த நிர்வாணம், மகாவீரர் நிர்வாணம் அடைந்தார் என்றால் பேதம் கடந்த நிலைக்கு போனார்கள் என்று பொருள். தாயின் கருப்பையில் பக்குவம் அடைந்த உடல் பிரசவித்தது நிர்வாணம். பிறந்த உடம்பு ஞானத்தால் பக்குவம் அடைந்த நிலை நிர்வாணம். மனிதனாக பிறந்தவன் ஆடையின்றி திரிவது நிர்வாணம் அல்ல, அது அவமானம். அதை புரிஞ்சுக்கிட்டால் கும்ப மேலவை நடக்காது. எல்லாம் விலங்கினங்கள் மாதிரி நிர்வாணமாக திரியறது. அவனை போய் கும்பிட்டா புண்ணியம் கிடைக்குன்னு போய் கால் விழுகிறது. என்ன ஒரு அறிவுகிட்ட சமுதாயம்! இப்படி இந்த பிரபஞ்ச அளவிலே அனைத்தும் ஒன்றே என்று உணர்ந்து தெளிந்து தன்னை அர்ப்பணித்த நிலை வானவன். அதற்கும் உயர்ந்த நிலை ஒன்று உண்டு. அதான் தற்பரனாக என்று மகரிஷி சொல்கிறாங்க. அது தானவன். அவனே நானாக, நானே அவனாக, வேதம் பார்க்காத அத்வைத்த நிலை. தற்பரனாக உன்னை என்னுள் உணரப் பெற்றேன். தானே பரம்பொருளாக நீயே அனைத்துமாக விரிவு பெற்றதை, உனக்குள் அனைத்தும் அடங்கியிருப்பதை நான் உணரப் பெற்றேன்
என்கிறார் மகரிஷி. இதை கீதை சொல்கிறது, யாரொருவன் எல்லா பொருட்களிலும் என்னை காண வல்லவனோ, எனக்குள்ளாக அனைத்தையும் காண வல்லவனோ, அவன் என்னை விட்டு நீங்குவதில்லை, நானும் அவனை விட்டு விலகுவதில்லை. ரொம்ப எளிமையாக எடுத்து போட்டார் கண்ணதாசன். நான் காணும் உலகங்கள் நீ காண வேண்டும், நீ காணும் பொருள் யாவும் நானாக வேண்டும், ஒன்றோடு ஒன்றாக உயிர் சேர்ந்த பின்னே உலகங்கள் சிவசக்தி அன்றி வேறெதுமில்லை. உலகங்கள் நம்மையன்றி வேறெதுமில்லை, சிவசக்தியே இந்த பிரபஞ்சம். எனவே இந்த நிலை அடைகின்ற போது அவன் தானவன் என்று சொல்லப்படுகின்றான். இப்படி தெய்வமே அனைத்துமாக மாற்றம் பெற்றது என்ற உண்மையை உணர்கின்ற போதுதான் என்ன பக்குவம்? இருப்பது நான் அல்ல, பிரபஞ்சத்தில் ஒருவனாக இருக்கிறேன். இதை பட்டினத்தார் செத்தாரை போலே திரி என்பார். ஒரு நடைப்பினம் போல் வாழ்ந்திரு, எந்த உணர்ச்சிக்கும் ஆசா பாசங்களுக்கும் இடம் கொடுக்காதே. இதை பாசிட்டிவாக ஒருத்தர் சொன்னார், இருந்தும் இல்லாமல் இரு, இருந்தும் இல்லாமல் இரு. ஒருத்தர் கண்ணாபின்னா திட்டுறாரு, அங்கே இருந்தால் நமக்கு ஒரு மனசு ரொம்ப வலிக்குது. நமக்கு பின்னாடி எங்கேயோ போய் யார்கிட்டயோ திட்டிகிட்டு இருக்கிறார், அந்த மனுஷன் அப்படிப்பட்ட கேடுகட்டவன் அப்படின்னு. எனக்கு தெரியுதா? ஏன் தெரியல? அவன் எங்கேயோ பேசிக்கிட்டு இருக்கிறான், எனக்கு அது தெரியல. அவன் வந்து எங்கிட்ட சொல்லாத வரைக்கும் எனக்கு துன்பம் இல்லை. இந்த பக்குவத்தை நேரடியாக சந்திக்கின்ற போதும் மனதை காதில் புலனிலிருந்து விடுவித்து விட்டால் அவன் என்ன திட்டினா நம்ம காதில் கேட்காது, பாதிக்காது. போற்றலுக்கும் தூற்றலுக்கும் வாழ்த்துக்களே கூறி மறை விளக்கும் உயர் வாழ்வை மதித்து ஒழுக்கம் காத்து வாழ்க என்று மகசூர் கவியில் சொல்லுவார். இப்படி எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பண்பு எப்போ வரும் என்றால், நரஞ்சென்ற சிற்றல்லை நான் கடந்த போது நான் நீயாய் கூறுதல் அறம் நல்லேக்கம் அறிந்தேன், கரம் குவித்தேன் நீயே நான் இரண்டும் ஒன்றே என்று கண்டுவிட்டேன் நீ நானாய் விளங்கும் பேரறிவில். அப்போ இருப்பது யார்? வாழ்வது யார்? அது அழகாக வலுப்பிறந்த சொல்கிறாரு, அற்கா இயல்பெற்று செல்வம் அது பெற்றால் அற்குப ஆங்கே செயல். இது நிலையாமையை பற்றி பேசுகிற போது சொல்கிறார். எது நிலையாதது? செல்வம் நிலையில்லாததுன்னு சொல்லும்போது, அப்போ பணத்துடைய இயல்பு என்ன என்றால், அற்கா இயல்பெற்று செல்வம், அது நிற்காத ஒரு இடத்துல. அப்படி நிலையில்லாத பொருள் நம்ம கைக்கு வருகின்ற போது அற்கா இயல்பெற்று செல்வம் அது பெற்றால் என்ன செய்யணும்? அற்குப ஆங்கே செயல், நிலைத்த புண்ணியத்தை செய்துவிடு என்கிறார் வள்ளுவ பெருந்தகை. அப்போ அற்கா என்றால் நிலையற்றது, அற்குப என்றால் நிலையானது. அப்போ அந்த அற்கு என்ற வார்த்தைக்கு பொருள் நிலையானது, தெய்வம் என்று பொருள். அதை எப்படி பயன்படுத்துகிறோம்? பிறப்பதற்கு, வளர்வதற்கு, வாழ்வதற்கு, தருவதற்கு, பெறுவதற்கு. பிறப்பது அற்கு, வளர்வது அற்கு, வாழ்வது அற்கு, தருவது அற்கு, பெறுவது அற்கு. அற்கு தெய்வம். அப்போ வார்த்தையிலேயே நாம் பயன்படுத்துகின்றோம், எல்லாமே தெய்வம்தான். எனதென்ற சொல்லேது, எனதென்ற செயல் ஏது, நீ எல்லால் உலகம் ஏது மாதவமே என்றார் பட்டினத்தார். அப்படி எதுவுமே நான் அல்ல, எல்லாம் நீயே என்று பூரண சரணாகதி தான் பக்தியின் உச்சக்கட்டம். இப்படிப்பட்ட பக்தர்கள் நீங்க எங்கே பார்க்க முடியும்? எனவே சரணாகதித்துவம் எப்போ செயலாக்கம் பெறும் என்றால், ஞானத்தின் உச்சம் சரணாகதி. ஞானத்தின் நுழைவாசல் பக்தி. பக்தியில் தேர்ச்சி பெற்று ஞானத்தில் பயணித்து முக்தியில் நிறைய பெறுவது வாழ்க்கை. அதான் பூர்ண சரணாகதித்துவம் என்று சொல்லப்படுகிறது.
அந்த நிலையை அடைவதற்கு எங்கே சரணாகதியாவது? குருவிடத்தில் சரணாகணும். எவரொருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். இப்பேறு பெற்ற பின்னர் எடுத்த மனித பிறப்பு எய்ததே முழுமை. அதை உணர்ந்து தெளிந்து வாழ்ந்து சிறப்பதற்கான இடத்துல வந்து சேர்ந்திருக்கிறோம். நாமும் நல்ல முறையிலே இதை பயன் கொண்டு சிறப்பாக வாழ்ந்து மற்றவருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக வழிகாட்டியாக அமைவோம் என்று சொல்லி இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.